श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं ऋतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। हरि ओम तत्सत्। श्रीमद्भागवत महापुराणम एकादश स्कंदम 14 उद्धवगीता 14வது अध्यायम 15வது श्लोकम। श्रीभगवानुवाच एतदेव हि विज्ञानम् न तथैकेन येन यत् स्थित्युत्पत्त्यप्ययान् पश्येद् भावानां त्रिगुणात्मनाम्। भगवान श्री कृष्णर उद्धवर किட்ட சொல்றார். உத்தவர் கேள்வி கேட்டார். அந்த ஞான விஞ்ஞானம் பற்றி, பக்தி யோகம் பற்றி இதெல்லாம் எனக்கு விவரமாக சொல்லணும் அப்படின்னு. முக்கியமாக ஞான விஞ்ஞானம் அనే பதங்கள் பகவான் உபயோகப்படுத்துறதுனால அதை பற்றி எனக்கு விவரித்து சொல்லணும் அப்படின்னு. எதுக்காகன்னா லோகத்தில் இது பற்றி கேட்டாச்சுன்னா கேட்டவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணார், கேட்டார். அதுக்கு பகவான் பதில் கொடுக்கும்போதும் நீ கேட்ட மாதிரி இதே விதமாக அன்றைக்கி மகாபாரத யுத்தம் முடிச்சுட்டு யுதிஷ்டிரர் அவர் தாத்தானு பார்க்குறதுக்கு எப்போ போனானோ அந்த கடைசி நேரத்தில் நாங்களும் எல்லாரும் பின்னாடி போயிருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக முன்னாடி கிளம்புனது கிருஷ்ணர் தான். நான் என்னுடைய பக்தன்னு பார்க்க போகிறேன், சிறந்த பக்தர் அப்படின்னு சொல்லலை. நேராக உங்கள் தாத்தான்னு பார்க்க போகிறேன், நீ வரியா? எல்லோரும் கிளம்பிட்டான். ஸோ கிருஷ்ணன் தான் முன்னாடி போனான். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் கிருஷ்ணர் பின்னாடி நின்றுக்கிறார். ஓ தாத்தா கிட்ட கேட்டுக்கணும், என்ன நீ தான் கேட்கணும், நீ கேட்டால் சொல்லுவார். அப்படி தர்மபுத்திரன் கேட்ட கேள்விகளுக்கு பல விஷயங்கள், பல தர்மங்களை பற்றி கேட்டால் பதில் கொடுத்தார். அதில் மோட்ச தர்மம் பற்றியும் கேட்டார். அது அந்த இடத்துல அந்த சமயத்தில் அந்த பீஷ்மர் என்ன சொன்னார் இந்த ஞான விஞ்ஞானத்தை பற்றி, அது நான் உனக்கு சொல்கிறேன் இப்போ அப்படின்னு சுருக்கமாக அந்த விஷயம் மட்டும் சொல்லும்போதும் 14வது ஸ்லோகத்தில் ஞானம் அనే பதத்துக்கு விளக்கம் கொடுக்குறாரு. பீஷ்மர் சொன்ன மாதிரி பீஷ்மர் சொன்னது அவ்வளோ கரெக்டாக இருக்கிறதுனால தான் அது பகவானும் அதே உனக்கு சொல்கிறேன். நானே புதுசாக சொல்லணும், இப்போ தான் கேட்டிருக்க ஒரு பக்தன் கிட்ட நின்று அதே நான் உனக்கு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 28 தத்துவங்கள் இங்கே. ஓ இத்தனை தத்துவங்களோட கூடி, இத்தனை பதார்த்தங்களோட கூடி தான் இங்கே ஒரு ஜகத்து காணப்படுறது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறது. அந்த அறிவு, அந்த ஞானத்துக்கு பேரே ஞானம்.
அது என்ன சார் சயின்டிஸ்ட் கூட அதெல்லாம் பார்க்குறானே, எலிமெண்ட்ஸு எல்லாத்த பற்றி மெத்தலர்ஜி மெட்டலர்ஜி எல்லா எலர்ஜி பற்றியும் பண்ணுறான், ரிசர்ச் பண்ணுறான் இல்லையா? கண்ணுக்கு தெரியாதது தூரமாக இருக்கிறது எல்லாத்தையும் பற்றியும் ஆராய்ச்சி பண்ணுறார். அப்படி ஆராய்ச்சி இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, அதுலேயே ஏதாவது இன்னும் கண்டுபிடிக்குமா, இது எனக்கு எவ்வளோ உபயோகப்படும், இது எவ்வளோ எனக்கு பிரயோஜனப்படும் அப்படின்னே போக புத்தியோடு தான் பார்க்குறான், அதை அனலைஸ் பண்ணுறான். தவிர இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சும்மா பிக் பேங் தீரேன்னு சொல்லிட்டு நிறுத்துறான். வாட் பிக் பேங், ஸ்மால் பேங், அதே தெரியாது. அப்புறம் காட் பார்ட்டிக்கிள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போனான். ஒன்றும் தெரியலங்க, ஒன்றும் காணுமண்ணா. அது அப்படியெல்லாம் வெளியில் ஆராய்ச்சி பண்ணால் தெரிகிற விஷயம் இல்லை. காட் பார்ட்டிக்கிளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால் இப்படி இந்த 28 தத்துவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். அப்புறம் இந்த 28 தத்துவங்களுக்கு காரணம் என்ன, எப்படி வந்தது இதெல்லாம்? அந்த அத்வைத்த ஏதோ ஒரே வஸ்துவில் ஒரு காரணத்தில் இதெல்லாம் வந்திருக்கணும் அப்படின்னு அந்த ஏக வஸ்துடைய விஷயமும் தெரிஞ்சுக்கணும். இது இந்த பிரிஞ்சு இப்படி பார்க்கறது. ஓகே, ஜடம் சைத்தன்யம் இல்லை காரணம் காரியம், இதுக்கு பேர் அறிவு, இதுதான் ஞானம். 15வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார், இப்படி தெரிஞ்சுக்க என்ன தான் பண்ண போகிறோம்? அதுக்கு இங்கே இந்த சகல பதார்த்தங்கள் அப்படின்னா எல்லா ஜகத்தில் காணப்படுறது எல்லாமே கூட தத்துவங்கள் 28 எல்லாமே கூட ஒரே பிரம்ம சைத்தன்யத்தினால, கான்ஷியஸ் பிரின்சிபிள்னால அந்தர்கதமாக இன்னர் கரண்ட்டாக, அதுக்கு பேர் அனுகதமாக இருக்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நானாத்வத்தினை பார்க்கறதுக்கு பதிலாக ஏகத்துவத்தினே பார்க்குறான். இப்போது நானாத்வம் தெரிஞ்சிட்டு இருந்தால் கூட, இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. In spite of the multiplicity, who can see the singularity, unity in diversity? அதுக்கு பேர் விஞ்ஞானம். இது அவனோட அனுபவம். இப்போது இது முன்னாடி துவைத்தம் காணப்படுறதே அனுபவம் தான், இப்போது துவைத்தம் காணப்படுறது. துவைத்தம் காணப்பட்டு இருந்தால் கூட இந்த துவைத்த பிரபஞ்சம் சத்தியமில்லை, பதார்த்தங்கள் சத்தியமில்லை, பதார்த்தங்களுக்கு மூல வஸ்துவான பிரம்ம சைத்தன்யம் சத்தியம் அப்படின்னு புத்தியில் யார் உணர்றானோ அதுக்கு பேர் விஞ்ஞானம். அவ்வளோதான், கதை முடிஞ்சு போச்சு. 16வது ஸ்லோகத்திலும் இன்னொரு பாயிண்ட் சொல்லணும். இந்த 15ல் சொல்லியாச்சு பூர்ணமாக, ஆனால் இப்படி சொன்னால் தான் அது கிளியராக இருக்கும். இந்த துவைத்த பிரபஞ்சம் அப்பவும் காணப்பட்டது, ஞானம் வந்ததுக்கப்புறம் விஞ்ஞானம் வந்ததுக்கப்புறம் காணப்படுறது. இப்போது மித்யாத்வ நிச்சயம் பண்ணியிருக்கான். இது மித்யா. அதனால் இந்த ஜகத்து விஷயம் சொல்லும்போதும் பொதுவாக பதார்த்தங்கள் இதெல்லாம் விட்டுடுங்கோ. முன்னாடியும் துவைத்தம் தெரியறது, இப்போது துவைத்தம் தெரியறது. ஞானி கூட துவைத்த பிரபஞ்சத்தில் தான் விவகாரம் பண்ணிட்டு எல்லாரு கூட தான் இருக்கணும், அவர் சரீரத்து கூட இருக்கணும், எல்லாம் நடக்கிறது. அவருக்கும் சரீரத்துக்கு எல்லாருக்கும் வர மாதிரி ஏதோ வரும், அந்த சரீரமும் போகும். அது என்ன இப்போ வித்தியாசம் அந்த மாதிரி தோணுமா? அதனால்
இந்த ஜகத் అనేది பார்க்கும்போது ஜகத்துக்கு விளக்கம் இந்த மாதிரி மட்டும் புரிஞ்சுக்கிட்டா பத்தாது அப்படின்னு சொல்லி பகவான் ஆதிசங்கரர் வந்து பாஷ்யம் எழுதும்போது அங்கே சொல்கிறாரு, ஜகத்துக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா நம்ம நார்மலாக படிக்கிற மாதிரி இல்லை. அது ஒரு லெவலில் சொல்லி சொல்லி வரும்போது ஒரு இடத்துல இப்போ ஜகத்தின் மித்யாத்வம் பண்ணணும்னா என்ன అనేది கூட அந்த பதிலில் இருக்கு. அந்த அவர் சொல்கிறதுல என்னன்னா, கர்த்திருத்வ போக்திருத்வ அபிமானம் நாமரூபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது பேர் தான் ஜகத்து. முதல் பாயிண்ட் முக்கியம். கர்த்திருத்வ போக்திருத்வ அபிமானம் வெற்றிகிட்டு நான் வாழ்ந்திருந்தால் எனக்கு ஜகத்து சம்சாரம் అనేది பெரிய பாரமாக இருக்கும். அப்போது ஜகத்தன்னு என்ன சொல்லணும்னா, எது உனக்குள்ள கர்த்திருத்வ போக்திருத்வ அபிமானன்னு உருவாக்கிட்டு சத்தியத்துவம் இது சத்தியமணி உனக்கு நினைக்கிற மாதிரி செய்கிற அந்த பாவனை தான் ஜகத்து. பாவனை தான் ஜகத்து. அதனால் ஜகத்துன்னு நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நெகேட் பண்ணால் போதும். நெகேஷன் பை மித்யாத்வ நிச்சயம். அடுத்தது 17வது ஸ்லோகத்தில் 16 ஆதாவந்தே ச மத்யே ச ஸ்ருஜ்யாத் ஸ்ருஜ்யம் யதன்வியாத் புனஸ்தத் பிரதி சங்கிராமே யச்சிஷ்யேத ததேவ சத். இந்த உத்தவர் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி பகவான் வந்து இந்த விஷயத்தின்னு பேசியிருக்காரு. இப்போது பீஷ்மர் என்ன சொன்னாருன்னு, என்னது எது முன்னாடி இல்லையோ, எது அப்புறமும் இருக்கிறது இல்லையோ, நடுவில் இருந்தால் கூட அது இருக்கிற மாதிரி இல்லாத மாதிரி தான் அப்படின்னு அன்றைக்கி வேதாந்த டிண்டிமலோன்னு கூட ஒரு ஸ்லோகத்தை சொன்னோம். ஆனால் இப்போது பீஷ்மர் அதே விஷயத்தினு பாசிட்டிவாக சொல்கிறாரு. அங்கே எது இல்லையோ அன்னோ இங்கே எது முதல்லும் இருக்கின்றனதோ எது அப்புறமும் இருக்கின்றனதோ அதுதான் நடுலும் இருக்கும் அப்படின்னு பாசிட்டிவாக சொல்கிறார். அங்கே வந்து நெகட்டிவாக சொல்லியிருக்கோம். அப்படி என்ன அர்த்தம்? இதுக்கும் வேதாந்த டிண்டிமில் பக்கத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. அன்றைக்கி நான் சொன்னது 37, இது வந்து 38. என்ன இந்த ஸ்லோகத்தில் வேதாந்த டிண்டிம சொல்கிறது? சார் முதல்ல இது சொல்லுங்க சார். ஆதாவந்தே ஆதிலையும் அந்தத்திலையும் அண்ட் மத்தியே ச. ஓகே, எது இருக்கின்றனதோ ச ஸ்ருஜ்யாத் ஸ்ருஜ்யம் எது அன்விதம். ஓகே, எது இருக்கின்றனதோ అంటే இந்த பதத்துக்கு அர்த்தம் என்னன்னா, ஏதோ ஒரு காரியம் காணப்பட்டு இன்னொரு காரியமாக மாறுறது, இல்லை இன்னொரு காரியமாக ஏதோ தெரியறது. இந்த காரியம் இன்னொரு காரியமாக ஆயிட்டு இருக்கும்போதும் அதில் பின்னாடி இருக்கு, இது பின்னாடி இருக்கு இல்லையா? அதுக்கு அதுதான் அர்த்தம். ஸ்ருஜ்யாத் ஸ்ருஜ்யம் எது அன்விதம். அது காரியம்லேருந்து இன்னொரு காரிய ரூபம் மாறிட்டே இருக்குமா? ஆனால் மாறாமல் இது மட்டும் பின்னாடி இருந்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது. ஓகே, காரியமே அசல் காணாமல் போயிடுச்சுன்னா கூட புனः தத் பிரதிசங்கிராமே அது இல்லாமல் போனதுக்கு அப்புறம் எத் சிஷ்யேத எது மிச்சம் இருக்கின்றனதோ அது தது ஏவ சத்து, அதுதான் சத்து, எக்ஸிஸ்டன்ஸ். வேதாந்த டிண்டிமா ஸ்லோகம் 38 அங்கே இருக்கும். என்னன்னா இதே அர்த்தம்.
சத்யாதோ யதஸ்யந்தே. ஓகே, அவ்வளோதான், அர்த்தம் புரிஞ்சு போச்சு. எது முதல்லையும் இருக்கின்றனதோ, எது அப்புறமும் இருக்கின்றனதோ, யத் மத்தியே பாதி தத் ஸ்வயம், அதுதான் நடுலையும் ஸ்வயமாக பாசிச்சுட்டு இருக்குது. ஸ்வயம் பிரகாசம், ஸ்வயம் ஜோதிஹி. அதனால் பிரம்மைவைகமிதம் சத்யம், அது என்னமோ அதுக்கு ஒரு பேர் கொடுப்போமே, பிரம்ம. பிரம்ம ஏவ ஏகம் இதம் சத்யம். அப்போ இப்போ எப்பவுமே அது இருந்துகிட்டே இருக்கு அந்த சத், அதுதான் பிரம்மம். இது வேதாந்த டிண்டிமஹா. This is the declaration, proclamation of the great Vedanta. வேதாந்திகளே புரிஞ்சதா? தெரியப்படுறது இல்லை, தெரியப்படுறது இல்லை, இருக்கிறது தெரியப்படலை. என்ன ப்ராப்ளம் இது? குழப்பம். ஓகே, சிந்திக்கணும், அந்த கருத்தை சிந்திச்சுட்டே இருக்கணும். இருக்கிறது இல்லை, இருக்கிறதுன்னு சொல்லக்கூடாது, தெரியறதுன்னு சொல்லணும். தெரியறது இல்லை, அதுதான் கரெக்ட். ஸோ அதனால் எதனால் இப்போது இதில் என்ன சொல்கிறார் கன்க்ளூஷனும்? சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் நேஹனாஸ்தி கிஞ்சனா பிரம்ம சத்யம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹ. சாந்தோக்யோபனிஷத்து. அப்போது ஜகத்து நாமரூபம் எல்லாம் மித்யா. மேலே ஸ்லோகத்தில் சொன்ன மித்யாக்கு சப்போர்ட்டிவாக இந்த ஸ்லோகத்தில் எதனால? திருஷ்யத்வாத். ஆர்குமெண்ட்டில் லாஜிக்கு போகும்போது அது காணப்படுறதுனாலேயே அது மித்யாப்பா. இது என்ன அதான் பொம்மை இருக்கு. தெரியறது சத்தியம் இல்லைன்றீங்க, சத்தியமாக இருக்கிறது தெரியறது இல்லை தெரியாதுன்றீங்க. இந்த தெரியறது தெரியாததுன்னு வந்து இந்திரியங்களோட வேலை, மனசோட வேலை. மனசுக்கு பிடிச்சானு புரியலன்னானு, தூக்கம் வந்தானோ தூக்கம் வரலன்னானு, கண்ணு தெரிஞ்சானு கண்ணு தெரியலானு, நோ ப்ராப்ளம். கண்ணு தெரியாதவனுக்கு நான் அனு தோன்றதில் ஏதாவது கொஞ்சம் குறையுமா? ஒரு கை இல்லாதவனுக்கு நான் இல்லை நான் அனு இதில் ஏதாவது கொஞ்சம் குறையுமா? அப்புறம் இன்னொரு கையை எடுத்துட்டா, இல்லை இன்னொரு கண்ணும் ஏதோ ஆயிடுத்து. அப்படி இருக்குல்ல நிறைய பேருக்கு. அப்போது பாதி நான் குறைஞ்சிச்சு சார், இப்போது கூட பாதி நான் குறைஞ்சி. அந்த நான் இருக்கேன்னு இதில் குறைவே இல்லை, குறையலை. அதனால் திருஷ்யத்வாத் கடவத். குடம் அடிக்கடி காட்டும். இது உனக்கு குடமாக தெரியறதே குழப்பம் சார். அது தெரிஞ்சிட்டு நான் என்ன பண்ணுறது? நீ மண்ணுன்னு ஏன் பார்க்கக்கூடாது? நாம ரூபந்தான், குடம் అనేది இல்லவே இல்லை. குடம் அనే பதார்த்தம் ஏதாவது இருக்கா? இல்லை, மண்ணு தான் இருக்கு. ஆனால் மண்ணுன்னு பார்க்க மாட்டோமே, மண்ணுக்கு மதிப்பு கொடுக்கலையே. அது குடமாக இருக்கும்போது என்னமோ சொல்கிறோம். அப்புறம் அதுக்கு அன்றைக்கி தங்கம் மாதிரி தங்கம் குடமே வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஜெகன் மித்யா திருஷ்யத்வாத் கடவத். அந்த கட்டம் மாதிரி நாமரூபம். இந்த கட்டம் நாமரூபம் அந்த எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணோம். இந்த கட்டத்துக்கு அப்ளை பண்ணோம். அந்த கட்டம் இந்த செயலில் உட்கார்ந்துருக்க ஒரு கட்டம், சின்னது பெருசு. 17வது ஸ்லோகம்.
श्रुति प्रत्यक्षमैतिह्यम् अनुमानं चतुष्टयम् प्रमाणेष्वनवस्तात् करेक्ट अनवस्थात् not correct विकल्पात् स विरज्यते very important nice sloka. இப்போ என்ன முடிவு பண்ணிட்டோம்? 3 ஸ்லோகங்களுக்குள்ள ஞானம் என்னன்னு சொல்லியாச்சு, விஞ்ஞானம் என்னன்னு சொல்லியாச்சு, ஜகத் மொத்தத்தினே அப்படியே டெலிட் பண்ணிட்டோம். சார் எல்லாம் டெலிட் பண்ணுறேன் சார். எங்கள் ஃபேமிலி, எங்கள் ஹஸ்பண்ட், எங்கள் ஒய்ஃபு எதுவுமே வச்சுக்கூடாது. டெலிட்டுன்னா டெலிட்டு தான். ஏதாவது ஒன்று இப்போ தானே சொல்லியிருக்கோம், புத்திரேஷனா வித்தேஷனா லோகேஷனா, ஏதாவது எல்லா பதார்த்தந்தான், எல்லாமே நாமரூபந்தான். அது பார்க்காது, நாமரூபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காது, பிடிச்சிக்காது, ஒட்டிக்காது, பற்று வச்சுக்காது. நீயா இரு. அந்த நீ தான் அவங்களுக்குள்ளேயும் இவங்க எல்லாமே அதுதான் இருக்கு. இப்போது இந்த மித்யாத்வ நிச்சயம் பண்ணுறதுக்கு 4 பிரமாணங்கள் இருக்கு. நம்ம பொதுவான அந்த பிரமாணங்கள் இருக்கட்டும், இங்கே பகவான் 4 சொல்கிறாரு. ஷட் பிரமாணங்களை பற்றி நம்ம பேசுவோம். ஓகே, பிரமாணம்னா ப்ரூஃப். ஓகே, என்ன சொல்கிறாரு? ஒன்று ஸ்ருதி வேதம், அப்புறம் பிரத்யக்ஷம் டைரக்ட், நானே பார்க்குறேன், டைரக்டாக கண்ணுக்கு தெரியுது, இந்திரியங்கள் மூலமாகவும் தெரியுது பிரத்யக்ஷம். ஐதிஹ்யம் ஒன்று நான் விவரிக்கிறேன், 4 சொல்லிட்டேன். அப்புறம் அனுமானம், இன்ஃபரன்ஸு. ஓகே, த ஸ்கிரிப்சர்ஸ் சப்த பிரமாணம் வேதம் என்ன அது பண்ணும்? நிறைய சொல்லலாம். ஒரே ஒரு உதாரணம் மாதிரி சொன்னால் உங்களுக்கு அது அந்த விஷயம் புரியும். ஸ்ருதியிலோ பல இடத்துல இப்போ சொன்னோம், சாந்தோக்கியம் நேஹ நானாஸ்தி கிஞ்சன ஸ்ருதி வாக்கியம். அது இங்கே எதுவுமே ரெண்டாவது வஸ்துவே இல்லை. கிஞ்சன நாஸ்தி நஹிஹ கிஞ்சிதபி நாஸ்தி நேஹ நானாஸ்தி கிஞ்சன. நானா நானி அந்த பாஷை எடுத்துக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ருதியில் நமக்கு உபனிஷத்து சொல்லும். ஏன் ஸ்ருதி சொல்லிச்சு, அவ்வளோதான், அது கரெக்டு. 100% கரெக்டு. அதுதான் ஸ்ருதி மேலே ஸ்ரத்தா. ஸோ அது சப்த பிரமாணம்னு வேதாந்தத்துக்கு அதுதான் நம்ம முக்கியமாக உபயோகப்படுத்துகிற பிரமாணம். சரி, அது கூட அடுத்தது என்ன? பிரத்யக்ஷம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? பிரத்யக்ஷமாக ஆமாம், என்ன உன்னோட அனுபவத்தில் ஏதாவது நீ பார்க்குற, நீ தெரிஞ்சுக்கிற, உனக்கு தெரிஞ்ச ஏதாவது சாஸ்வதமாக இருக்கின்றனதா? உன்ன உடம்பே இருக்கின்றனதா? நீயே பாரு. பாப்பாவா இருக்கிறது இப்போ இருக்க, தாத்தா ஆயிட்டல்ல, பாட்டிவோ பாட்டாவோ ஆயிட்டேன். அது எப்படி பாப்பா பாட்டி ஆகிடும்? யாருக்கு தெரியுது? எனக்கு தெரியுது, நான் தான் பாப்பா, அப்போ இப்போ நான் தான் பாட்டி. இதுக்கு என்ன சொல்ல? பிரத்யக்ஷம். அப்போது நானும் மாறலை. ஆக்சுவலாக நான் இருந்துகிட்ருக்கேன், எனக்கு தெரியறது சரீரம் மாறிச்சுனே. எனக்கு எப்போ இருந்து இந்த சரீர
வேதாந்தத்தோட தொடர்பு ஏற்பட்டு நான் வியக்தமாக ஆரம்பித்தானோ அப்போலேருந்து கூட எனக்கு நான் இருந்துகிட்டே இருக்கேன். எனக்கு முன்னாடி நிறைய மாற்றம் ஏற்பட்டதுனேது அனுபவம். ஆனால் எப்பவுமே உட்காந்து சிந்திக்கலை, உத்தவகீதை கிளாஸில் தவிர. இல்லை சார், நாங்கள் வீட்டில் கூட உங்களை பற்றி இல்லை, நீங்கள் எல்லோரும் வேதாந்திஸ், சின்சியர் லிசனர்ஸ் அண்ட் சாதகர்கள் இல்லையா? பொதுவாக பண்ணலையே, நம்ம இது முன்னாடி பண்ணலையே, வேதாந்தம் கேட்கறதுக்கு முன்னாடி நினைக்கவே இல்லையே. ஏதோ சுகம் வரும்போது ஆஹா ஊஹன்றோம், கஷ்டம் வரும்போது ஐயோ அம்மோன்றோம். இப்படி தான் போயிட்டுருக்கும் தவிர கவனிச்சியா பிரத்யட்சமாக தெரியறதே. அப்போது அந்த மாறாமே உனக்கு தெரிஞ்சிட்ருக்குல்ல, அந்த நீ சைத்தன்யம், அந்த நீ சைத்தன்யம். அப்போது மாறாமல் இருக்கிற சைத்தன்யமான நானும் அப்படியே இருக்கேன். அப்போ நிஜமாக அனுபவத்துக்கு வருது என்ன தெரியுமா? நான் இருக்கேன்றது அனுபவத்துக்கு வருது. நிச்சயம் இல்லை, அனுபவம் இல்லை. அது பிரதீத்தின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ஜஸ்ட் ஒரு இமேஜ் வந்துச்சு போச்சு, இன்னொரு இமேஜ் வந்துச்சு போச்சு. எனக்கு எல்லாம் தெரியுது. இது பிரத்யக்ஷமாக இருக்கு. இதுதான் உதாரணம். பிரத்யக்ஷமாக அசாஸ்வதமும் துக்கமும் எல்லாம் பார்க்குற இல்லை. வேதாந்தம் சொல்லி தான் உனக்கு வைராக்கியம் வரணும் என்ன? அதனால தான் வேதாந்தத்துக்கு வர்றதுக்கு ஏதோ ஒரு துக்கம் பயம் ஏற்பட்டால் கூட நல்லது. அதனால தான் வருவோம் சில வாட்டி. அது இப்போ ஏற்பட்டதா போன ஜென்மத்தில் ஏற்பட்டது. மொத்தத்தில் மரண பயம், வியாதி பயம், ஜரா பயம், மூப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மகாத்மனோட வாழ்க்கையில் புத்தர்கிட்டேருந்து பார்த்தா அந்த 3 பார்த்து பயம் வந்துச்சு. தெரியுமில்ல புத்தர் கதை உங்களுக்கு எல்லாருக்கும். ரமணருக்கும் அந்த மரண பயம் வந்தது. ஆனால் அவங்க அப்புறம் ஆராய்ச்சி பண்ணாங்க, விசாரணம் பண்ணாங்க, மரணமே இல்லைன்னு சொல்லிட்டு மரண பயம் என்ன, அசல எனக்கு ஜென்மம் கிடையாது மரணம் கிடையாது அந்த ஞானத்தை அடைஞ்சாங்க. ஆனால் பயம் வந்ததுனால போகாது. பயம் வந்து ஈஸ்வர கிருபத்தினால உங்கள் புண்ணியத்தினால நீங்கள் கிளாஸுக்கு வந்து சத்சங்கம் கேட்டாச்சுன்னா தப்பிச்சுக்குவோம். அப்போ பயம் வேணும். அந்த பயம் வந்து இருந்தால் தான் முதல்ல நமக்கு ஊக்கம் தள்ளி விடும் வேதாந்தத்தில் முன்னாடி போகிறதுக்கு. பயப்படணும். ஐயோ போனவங்கன்னு பார்த்து போயிட்டான், நானும் போகிறேன், போ யார் எல்லாம் வரும். பயப்படணும். பயம் வந்துட்டு டிப்ரெஷன் ஆகக்கூடாது. இதுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு தேடணும். இப்படி எல்லாம் இன்னும் பயப்படுத்துறதே, ஜரா மரணம் வியாதி எல்லாம் பயப்படுத்துறது. இதுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு தேடணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணும். ஆனால் அந்த வழி ஒரே ஒரு வழி, திருவடி. ஞானம். திருவடி என்ன அர்த்தம்? ஞானம். ஞானம் தவிர வேறு மருந்து கிடையாது. ஸோ பிரத்யக்ஷம். ஐதிஹ்யம். ஐதிஹ்யம்னா ட்ரெடிஷன் அர்த்தம். இல்லை புராணங்கள் இதிஹாசங்களில் சொன்னதுன்னு அர்த்தம். இல்லைன்னா ரொம்ப பாப்புலர் அர்த்தம். அப்படி ஐதிஹ்யம் ஒன்று இருக்குன்னா அப்படி ஒரு கதை இருக்கு. அந்த ஊர் பற்றி, அந்த கோவில் பற்றி ஒரு ஐதிஹ்யம் இருக்குன்னா ஏதோ ஒரு யாரோ அங்கே போக சொல்லி அப்படின்னா எவ்வளோ நாளில். ஓகே, நாட் பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட்டு மண்ணாங்கட்டி அதெல்லாம் சொல்லக்கூடாது. அனாதியா சும்மா கலியுகம் ஸ்டார்டிங்கு பாகவதம் சொல்லும்போதே 5500. சார் 5 வருஷம் முன்னாடி இதே சொல்லிட்டீங்க, 5 வருஷம் சேர்த்துக்கோங்க சார். இப்போ நீங்களே சேர்த்துக்குங்க. அதனால்
இது சும்மா ஒரு கணக்கு தான். கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, அப்போ சூரியனுக்கு நான் இதே சொல்லியிருக்கேன், அப்போ பிரம்மதேவனுடைய பிள்ளைகளுக்கையும் நான் இதான் சொல்லியிருக்கேன். எப்போ பிரம்மதேவனு எப்போ அம்மா கோட்டானு கோட்டி யுகங்கள் பிரம்மன் இப்போ பிறந்தார். அவருக்கு இப்போ இன்னும் 50 வருஷம்தான் நம்ம கணக்கில், இன்னும் சஷ்டி பூர்த்தி கூட ஆகலை. 60 வருஷம் விடா. அந்த கணக்கு பார்க்கறதுக்கு நமக்கு எந்த பேனா எந்த இதுவும் பத்தாது, கால்குலேட்டரு. மறு அப்போ சொல்கிறேன்றார். யார் சொல்கிறார் இங்கே? தேவகி நந்தன் கிருஷ்ணனா பேசலை, சர்வேஸ்வரனா, இந்த பரமாத்மா பிரம்மமே. அதனால் பாருங்க, பிரம்மமே நமக்குள்ள பிரம்மமே வெளியில் ஒரு ஃபார்ம் எடுத்துக்கிட்டு அது அவதார ரூபமாகவும் அப்படி ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் எல்லாத்து கூட வந்து அந்த பிரம்மமே சொல்லி கொடுக்கணும். அது எப்போது ஒரு வாட்டி தான் அவதாரம், அந்த எக்ஸ்ட்ராடினரி ஈஸ்வரோடைய டிசெண்டிங். ஆனால் குரு ரூபத்தில் அப்புறம் கிருபாசக்தி, பகவானுடைய ஈஸ்வர தயாசக்தி கிருபாசக்தி இன்னொரு ரூபம் எடுத்துக்கிட்டு ஆத்மாவே அதில் கிருபாசக்தி இருக்கு, அது ஈஸ்வரனாக வெளியில் வருது பெரிய அளவில். அப்புறம் அதே குரு ரூபத்தில் வெளியில் வருது, வந்து நமக்கு முன்னாடி நம்மளை மாதிரி இருந்து அது பேசினாதான் புரியுங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சு. ஐதிஹ்யம். அப்புறம் அப்படின்னா மகாபுருஷில் எத்தனையோ ரிஷிகள், எத்தனை காலம், எத்தனை பேர், எல்லாரும் அதே விஷயந்தான், அதே விஷயம். என்ன பேசினானு, வசிஷ்டர் பேசினான், அஷ்டாவக்ரர் பேசினான், அது பேர் ஐதிஹ்யம். அப்புறம் அனுமானம் 4வது. இன்ஃபரன்ஸு. இன்ஃபரன்ஸுன்னா ஐ ஜஸ்ட் கெஸ் இட். ஓகே, நானாக நேராக பார்க்கல, ஆனால் கெஸ் பண்ணலாம். அது எப்படி, என்ன உதாரணம் கொடுக்கறது? இதோ ஆல்ரெடி சொன்னோம், இது காணப்படுறதுனால, அது இங்கே சொல்லணும், திருஷ்யத்வாத். ஓகே, காணப்படுறதுனால அது மித்யா அப்படின்னு கெஸ் பண்ணினோம். இப்போ இந்த திருஷ்யத்வாத் மித்யா கடவத்தனை யார் சொன்னாங்க? அதே ஸ்ருதி எங்கோ சொல்லியிருக்கு, குரு தான் சொல்லுவார். இல்லை உன்னுடைய பிரத்யக்ஷா, இதனால் யூ கெஸ் இட். எஸ், அனுமானம், இன்ஃபரன்ஸ். ஸோ இந்த மாதிரி இப்போ என்ன விஷயம், இந்த 4 வச்சு ஓகே இப்படி பார்க்கும்போது பிரமாணேஷு அனவஸ்தானாத் ஜகத் நிற்காது, போயிடுச்சு. இந்த 4 விதமாக எந்த ஆங்கிளில் பார்த்தா கூட அதுக்கு அனவஸ்தா தோஷம்னா போயிடுச்சு, கான். அது நிற்க முடியாது. அதனால இந்த துவைத பிரபஞ்சம் ஓகே மித்யானி தைரியமாக கன்ஃபார்மாக சொல்லலாம். டவுட் இருந்தால் இந்த 4 மறுபடியும் சிந்திக்கணும். சந்தேகம் வரும்போதெல்லாம் திரும்பி துவைத்த பிரபஞ்சம் முக்கியமான, அது ஏதாவது நம்மளை தொந்தரவு பண்ணுறதுன்னும் போது எல்லாம் திங்க் பண்ணணும். உடனே இந்த மெடிசின், இந்த தாட்டுன்னு கொண்டு வந்துக்கணும். அதனால் இப்படிப்பட்ட விவேகத்தோட, ஸோ பாருங்கள் எப்படி நாளே முடியறது எவ்வளோதான் இதோட, இப்படி எவ்வளோ சுருக்கமாக எவ்வளோ சாராம்சம் மொத்தத்துன்னு சொல்கிறாரு. சொல்லி கடைசியில் பாருங்கோ, அதுக்கப்புறம் விகல்பாத்து சஹ விரஜ்யதே. சஹான்னா இங்கே அந்த கிளாஸுக்கு வந்து கேட்குற அந்த வேதாந்திகள், சாதகர்கள், தாய்மார்கள், ஐயாவர்கள் எல்லாரும் இங்கே சிங்குலர் சஹான்னு சொல்கிறாரு. ஆனால் எல்லாருக்கும் புரியணுமே, புரிஞ்சிச்சுன்னா அந்த சஹால ஹி, தட் பர்சன்
ஜென் ஆர் மேல் ஆர் ஃபீமேல், அந்த பர்சன். இனிமே விகல்பாத், விகல்பம் என்னங்க, இங்கே துவைத பிரபஞ்சத்தில் நின்று சந்நியாசம். இங்கே விரஜ்யத்தை அண்ணா விரக்தனாயிடுவான். அப்படின்னு வறண்டு போன வைராக்கியம் இல்லை. ஸ்மசான வைராக்கியம், பிரசூதி வைராக்கியம்னு சொல்கிறோமே. கொஞ்ச நாள் யாருக்கும் உடம்பு சரியில்லை, அப்புறம் ஹாஸ்பிட்டல் அப்படியெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே எதுவுமே பார்க்க பிடிக்காது, அப்போ எதுவுமே சாப்பிட பிடிக்காது. ஒரு 5 நாளில் வருவார். அப்படி எல்லாருக்கும் வைராக்கியம் விரக்திகள் ஆக போகிறாங்களோன்னு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பிட்டலில் எல்லா ரூமில் ஒரு டிவி வச்சுட்டான். அது ஒரு காலவங்க டிவி கூட தேவையில்லை. இப்போ நான் எடுத்துக்குவேன், எனக்கு வைராக்கியம் வரக்கூடாது. டெங் டெங், ஆஹா எல்லாம் பார்க்க பார்த்தீங்களா? மாயனை வேணுமனே வாங்கி வாங்கி பாக்கெட்டில், பர்ஸில், ஜோபில் எல்லா இடத்துலையும் வச்சுக்கிட்டோம். மாயன்னா அவ்வளோ பிடிக்கிறது நமக்கு. நமக்கு பிடிச்சி அதை விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருந்தால் மாய என்ன பண்ணு பார்ப்போம். நீ என்ன பிடிக்கிற? அதுதான் பகவான் 5வது அத்தியாயத்தில் அங்கே சொல்லியிருக்காரு. ஓகே, தைவி ஏஷா குணமயி மம மாயா துரத்திய மாமேகையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதே. நீ அந்த மாயா கிட்ட போய் ஒட்டுக்கிற? நீ என்ன கிட்டவா? என்ன திருவடி கிட்டவா? நான் ஒன்று மாயிலேருந்து தாண்ட வைக்கிறேன். நீ இது பண்ணு, அவ்வளோதான். வேறு கேள்வியில் கேட்காது, சும்மா டைம் வேஸ்ட்டு. கிட்ட போகலாம்பா. 18 கர்மணாம் பரிணாமித்வாத் ஆவரிஞ்சாத மங்களம் ஆவிரிஞ்சாத மங்களம் ஆவிரிஞ்சா விபஷ்சித் நஸ்வரம் பஷ்யேத் விபஷ்சின்னஸ்வரம் பஷ்யேத் அதிருஷ்டமபி திருஷ்டவத். வெரி பியூட்டிஃபுல் கன்க்ளூஷன். இதோடு அந்த பீஷ்மர் சொன்ன விஷயம் 5 ஸ்லோகங்கள் முடிய போகிறது. என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன கர்மாவதி பண்ணும், ஜோதிஷகிட்ட போ, அந்த கோவிலுக்கு போ, இந்த பரிகாரம் பண்ணு, அந்த பிராயச்சித்தம் பண்ணு, அங்கே குழி இங்கே குழி, அங்கே ஏறு இங்கே இறங்கு, எல்லாம் ஏதாவது பண்ணு. கர்மணாம் பரிணாமித்வாத். எவ்வளோ நாளைக்கு இப்படி பண்ணிகிட்டே இருப்பேன்? எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு யாராவது சொல்கிறவன் இருக்கானா? இனிமேல் எதுவுமே சரி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் ஃபினிஷ். என்னது? நியூ ஹவுஸ். அடுத்த நாள் லீக் ஆகுது சார், அங்கே கிராக் ஆச்சு. 3 பெட்ரூம் அப்படி வச்சு ஒரு வீடு கட்டியாச்சுன்னா அடுத்த நாளிலேருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எங்கே ஷிங்க் லீக் ஆகிறது, அது லீக் ஆகுது, என்ன எங்கே தண்ணி போல, சாக்கடை, இதே வேலை. அனுபவம் எல்லாரும். கர்மணாம் பரிணாமித்வாத் அப்படின்னா கர்மங்கள் எல்லாம் கூட நஸ்வரம்தான். ஏன்? ஜகத்து நஸ்வரம். நஸ்வரம்னு டெம்பரரி, அது மாறிட்டே இருக்கு. அப்புறம் அப்போ அது பண்ணிட்டு சுவாமி ஜோதிஷர்கிட்ட போய் கொஞ்சம் போன வருஷம் தானே இது பண்ணிட்டு எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டுங்க, இப்போ மறுபடியும் அது பண்ணிட்டோம், மறுபடியும் இது வந்துச்சுன்னா அதே போயிடுச்சு, இன்னொன்று வந்துடும். ஏன்னா அங்கே லிஸ்ட்டில் என்ன இருக்கோ பிராரப்தத்தில் தெரியாது, அது ஒன்றுக்கு ஒன்று அப்புறம் ரிலீஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அமேசான் அனுப்பிச்சிட்டு இருப்பான் வீட்டுக்கு, அப்புறம் மறுபடியும் இது பண்ணுன்றான். நஸ்வரம் அன்னு சொல்லி இந்த கர்மத்தினால நான் ரொம்ப தபஸ் பண்ணேன், ரொம்ப இதோ பண்ணேன், யக்ஞம் யாகம் தானம் தப எல்லாம் பண்ணேன். எனக்கு அப்புறம் பிரம்ம பதவி கிடைச்சது. என்ன நம்ம பிரம்ம பதவி கூட உங்களை மாதிரி
யாரோ நிறைய பண்ணி 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 அங்கே வந்துட்டார். நீங்களும் கூட அவர் காம்படிஷனாக போகிறதுன்னா போகலாம். அடுத்ததுக்கு ரெடியாகவே சில பேர் இருக்காங்க. இந்த சிரஞ்சீவிகள் எல்லோரும் கூட கொஞ்சம் பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. சில பேர் நீ பகவானே நீ இதுக்கு போய் தான் ஆகணவனே, அந்த பலி அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஹனுமான்ஜி அடுத்த பிரம்மாஜி ஆக போகிறாருன்னு ஒரு டவுட்டு பேப்பரில் நியூஸு. அஸ்வத்தாமா கூட அவர் அவ்வளோ துர்மார்க்கம் அப்படி இருந்தாங்கன்னா அவன் இப்படி ஒரு சிரஞ்சீவில் ஒருத்தன் தான். எதுக்கு இருக்காங்கன்னா அதுக்கு ஏதோ ஒன்று அவர் பிரம்மாஜி போஸ்ட்டுக்கோ எதுக்கோ மனு ஆகிறதுக்கோ அப்படி ரெடியாக இருக்கார். நீ மனு ஆனானும் பிரம்மா ஆனானும் என்ன ஆனால் கூட சம்சாரம்தான். அதுதான் சொல்கிறாரு. ஆவினிஞ்சாத்தன ஆ பிரம்மலோக பரியந்தம். இது மனிஷா பஞ்சகத்தில் பார்க்க போகிறோம். ஆ பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷு அப்படின்னு வரப்போகிறது. பிரம்மதேவனுடைய சரீரத்திலேருந்து எறும்பு உடம்பு வரைக்கும் நோ டிஃப்ரென்ஸ். எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க பிரம்ம அது புரிஞ்சுக்கோ தவிர. ஸோ ஆவிரிஞ்சாத்தன பிரம்மலோக பரியந்தம். ஓகே. அதிருஷ்டமபி அப்படின்னா அதிருஷ்டம்னா நம்ம நார்மலாக இருக்கிறதுல பிரம்மலோகம் அப்படி இருக்குன்ட்டா சார், ஸ்வர்கலோகம் அப்படி இருக்குமா? நான் ஸ்டாப்பு 3D பிக்சர்ஸ் எல்லாம் போடுவாங்களாமா, டான்ஸோ ட்ராமா எல்லாம் மியூசிக்கு எல்லாம் இருக்கும். நீ பார்த்தியோ? இல்லை. அங்கே அதிருஷ்டம் அதிருஷ்டம் அதிருஷ்டம்னா நீ பார்க்கல நேராக. அப்படி சொல்லப்படுற பல லோகங்கள் அப்படின்னா மேல லோகங்கள், பித்ருலோகம், ஸ்வர்கலோகம், அந்த லோகம், இந்த லோகம். அதிருஷ்டம் அவை அப்படின்னா பரலோக சுகமான. அப்புறம் திருஷ்டவத், இங்கே என்ன பார்த்து உனக்கு இங்கே என்ன இதை இங்கே தான் சாஸ்வதமாக தெரிஞ்சுது. எல்லாரும் வந்தவங்களெல்லாம் காணப்படுறவங்க எல்லாரும் போக வேண்டியதுதான். எல்லா வஸ்து எல்லாமே சர்வம் போகும். whichever comes has to go. law. இங்கே நீ நேராக பார்க்குறிய என்னமோ நீ பார்க்காத அந்த இடங்களை கூட அப்படி தான். அந்த விஷயம் சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறாரு? அமங்கலம்னு வார்த்தை உபயோகப்படுத்துறாரு பாருங்கோ. அதனால தான் எது அமங்கலம் எது பாப்பம்னா நீ சரீரம் நினைக்கிறது பாப்பம், அமங்கலம். இன்னைக்கு வெள்ளி இன்னைக்கு தலைக்கு ஊற்றுக்கலன்னு அமங்கலம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப போல்டாகவே சொல்லணும். இப்போது அப்படின்னு அடுத்த வாரம் வந்து நிறுத்தக்கூடாது. ஜாகிரதை புரிஞ்சுக்கணும். நான் தினந்தோறும் தலை குடிக்கிறேன், அப்புறம் என்ன வெள்ளி சனி அப்படி சார் எனக்கு தலைக்கு ஊற்றிட்டாவே ஒத்துக்காது சார். ரொம்ப வருஷம் ஆச்சு. நல்லதே, அது நல்லது தான், இது நல்லது தான். இருக்காங்களே இல்லையா? அப்படி ஒரு நாள் போட்ட சுவாமி என்னோடய சைனஸ் நான் ஒரு மாதம் கஷ்டப்படணும். வேண்டாம், அது அப்படி இருக்கட்டும். அப்படி இருக்கான், இப்படி இருக்கேன். ஸோ வாட் இந்த வார்த்தை அமங்கலம் என்றார் பாருங்கோ பீஷ்மர். அது நீ திரும்பி கிருஷ்ணர் சொல்கிறாரு. அப்புறம் பிரம்மதேவனும் சொல்லிட்டான். நான் இப்போ தெலுங்கு பாகவதத்தில் பிரம்மனுடைய ஸ்துதி பற்றி பேசிகிட்ருக்கேன். பேசி முடிச்சாச்சு. உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது நீங்கள் எல்லோரும் கேட்டு மறந்துருப்பீங்க. நம்ம அவ்வளோ டீட்டெயிலில் பார்த்தோம் இல்லை கூட எனக்கே தெரியாது. அப்போ எப்படி சொன்னானோ என்ன சொன்னானோ, இப்போது வேறு என்ன சொன்னானோ, என்ன சொல்ல வைக்கிறாரோ, ஆனந்தம் ஒன்று பார்த்து. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சரரே சொல்கிறாரு. பிரம்மாஜி சிருஷ்டிகர்த்தான்னு வச்சுக்கிறோம். சரி, பிரம்மாஜியோட அப்பா தானே சார் நாராயண பகவான். அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் அதுதான் சொல்கிறாரு. எங்கே பகவத்கீதையில் சொல்லியிருக்காரு. ஓகே, துக்காலயம் அசாஸ்வதம். போர்டு பார்க்கலையா இந்த உலகத்தில் வரும்போது? வந்ததுக்கப்புறம் பார்த்தியா? துக்காலயம் அசாஸ்வதம். யூ வாண்ட் டு கோ இன்சைட்? போ, ஜாக்கிரதை போ. இது பார்க்கணுன்றாரு யார்? கீதா. நாராயண பகவான் இதை கிருஷ்ணர், அவரோட புள்ளி தான் பிரம்மதேவன். அப்புறம் எல்லாம் நீ பார்த்துக்கோப்பான்னு பிடிச்சிட்டார் சாவியெல்லாம்.
14 பிரம்மாண்டங்களோட சாவி கொடுத்தார். அவர் சொல்கிறாரு, அங்கே கிருஷ்ணர்கிட்ட ஒரு விளையாட்டு விளையாடலாம்னு சொல்லிட்டு அந்த கோபாலகர்கள் எல்லாரும் கோகுலன் எல்லாத்தையும் மறைச்சி வச்சு பார்ப்போம். இந்த நாராயணப்பா அங்கே இங்கே வந்து ஐயே ஏன்னு நாராயணனா இங்கே வந்து இந்த கையில் சாதம் வச்சுக்க அப்படி சாப்பிட்டுக்கிட்டு அவனு கையில் வந்து சாதம் எடுத்துக்கிட்டு ஊறுகாயெல்லாம் இங்கே வச்சுட்டு கடிச்சிக்கிறாரம்மா. அப்படி எல்லாம் பூஷணும் இப்படி பூஷணும் இது நாராயணன். நான் பிரம்மதேவன் இதெல்லாம் பார்க்கணுன்னு வந்தார் இறங்கி. வைகுண்டத்தில் இல்லை இவர் போயிட்டார். என்ன பண்ணுறாரு அங்கே போய் பார்த்தா செடி கீழே எல்லோரும் கூட்ட உட்கார்ந்து இங்கே பூ வச்சுக்கிட்டு அங்கே பூ வச்சுக்கிட்டு இங்கே வச்சுக்கிட்டு வேஷம், ஒரே வேஷம், விளையாட்டோ. ஐயோ என்ன நாராயண பகவான் சொல்லிட்டார் சொல்லிட்டு என்னோடய மாயனை காட்டலாம்னு அதெல்லாம் மறைச்சி வச்சார். அப்புறம் ஒரு வருஷம் ஓடி போச்சு, இவங்க எல்லோரும் தூங்கி போயிட்டாங்க. ஆனால் அவருக்கு ஒரு க்ஷணம்தான். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்ணார், அந்த ஒரு க்ஷணத்துக்கு பிரம்மாஜி ஒரு க்ஷணத்துக்கு சர்வம் அவரே ஆகிட்டு எல்லாமே வீட்டுக்கு எல்லாரும் ஆஸ் இட் ஈஸாக எல்லோரும் குழந்தைகளையும் கூட்டிட்டு பசு மாடுகள் அந்த கண்ணுக்குட்டிகள் எல்லாத்தையும் ஒரு வருஷம் ஓடி போச்சு. யாருக்கு தெரியாது, ஆனால் எல்லாருக்கும் ஒரே அன்பு தான் தெரியறது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் பலராமருக்கு சந்தேகம் வந்துச்சு. அப்போ நைஸாக கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்டால் இதுதான் நடந்தது. அப்புறம் பிரம்மாஜி வந்து நான் என்னோடய மாயை வச்சு உங்களை இப்படி பண்ணலாம், அவனோட எவ்வளோ தப்பு பண்ணான்னு 40 ஸ்லோகம் ஸ்துதி. என்ன மன்னிச்சுங்க இல்லை, வேதாந்தம். அதனால தான் நான் அது 1 மணி நேரம் மேலே அதே பார்த்து சொன்னேன் நேற்றுக்கு. அதிவேகமாக தான் உபனிஷத்து 40 ஸ்லோகங்கள் அவர் லெவலுக்கு தகுந்த மாதிரி பாகவதம் சம்ஸ்கிருதம் அப்பா அவ்வளோ சொல்லியிருக்காரு. அங்கே பாயிண்ட் என்னென்னா நான் கதைக்கு போயிட்டார். அதனால தான் எனக்கு யாரும் தூங்குறதில்லை. கதை சொல்லுங்க அப்பப்போ. அவர் சொல்கிறாரு இதே மாதிரி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்க துக்கம் என்றார். துக்கம் மேலே துக்கம். இதே வார்த்தை அங்கே இருக்கு. நீங்கள் அந்த ஸ்லோகம் வேணும் நம்பர் பார்த்து. துக்கம் மேலே துக்கம். கொஞ்சம் நிம்மதியான இப்படி உட்கார்றதுக்குள்ள இன்னொன்று இது வருது. ஸோ அமங்கலம் என்றார். துக்கத்தோடு சேர்ந்து இருக்கிறது. இது நஸ்வரம் அசாஸ்வதம் அப்படின்னு விபஷ்சித்து. யார் அது? நம்ம எல்லோரும். எங்கே இந்த விபஷ்சித்து வார்த்தை ரொம்ப பிரபலமாக அடிக்கடிக்கு வரும் சொல்லுவோம். முண்டகோபனிஷத்து. ஓகே. பரீட்சலோகான் கர்மசிதான் பிராமண நிர்வேதமாயாத் நாஸ்தி அகிருதகிருத்தேன விபஷ்சித். அந்த விவேகி விபஷ்சித்தன்னா விவேகத்தோட சிந்திச்ச இப்படிப்பட்டவனும் அவனு மட்டும்தான் இந்த ஜகத்தனை மித்யானி இப்படி இந்த விதமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நிம்மதியாக இருக்க முடியும் ஞானத்தோட. அவ்வளோதான். அதுக்கு பிறகு இப்போ உத்தவர் பக்தி யோகம் பற்றி கூட சொல்லுங்கன்னு கேட்டார் இல்லையா? 19 பக்தி யோக புரை ஓக்தஹ பிரியமானாய தே நகா புனश्च கதயிஷ்யாமி மத்பக்தேः காரணம் பரம். ஏ அனகா, அடிக்கடிக்கு பாராட்டுறார் பாருங்கோ. கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அப்பப்போ ஏதோ ஒரு டைட்டில் வச்சு நிக் நேம் வச்சு கூப்பிட்டுட்டு அவனுக்கு இருக்கிற குவாலிட்டிஸ் வச்சு என்கரேஜ் பண்ணுறார். இது ரொம்ப அவசியம். ஆச்சாரியருக்கு குருவுக்கு இது பண்ணிகிட்டே இருக்கணும், சோப்பு வச்சுட்டே இருக்கணும். அப்படி சொன்னால் புரியுறது. அதுக்கு தான் சொன்னேன், வேறு ஒன்றும் தப்புன்னு நினச்சிக்கூடாது. ஏ அனகான்னா எல்லா பாபமும் நீக்கப்பட்ட மனசு இருக்கிற
ஓ உத்தவ, இல்லைன்னு இப்படிப்பட்ட கேள்வி யாராவது கேட்பாரா? எல்லா பாப்பத்துடைய தடம் நீக்கப்பட்டதுனால தானே கிளாஸுக்கே வர முடியறது. எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு பாக்கியம். அஹோ பாக்கியம், அஹோ பாக்கியம் அன்னார் பிரம்மதேவன். இந்த கோபிகா பாலர் இவங்கெல்லாம் பார்த்து என்ன பாக்கியம் பண்ணியிருக்கணும். பரபிரம்மன் கூட விளையாடிட்டு இருக்கிறான். பரபிரம்மனுக்கு பால் கொடுத்தான். இத்தனை கோபிக ஸ்திரீகள். கிருஷ்ணர் யசோதாம்மா பால் மட்டும் குடிக்கலையாமா, அந்த ஊரில் இருக்கிற எல்லா கோபிக்க தாய்கள் எல்லாரோட பால் குடிச்சிட்டான். குட்டி பாப்பா இருக்கும். அங்கே அது சொல்லியிருக்காது சுகர் நேற்றுக்கு. என்ன பாக்கியம் அது. அதே மாதிரி தான் இங்கே அனகா. ஓரளவுக்கு அந்த பாபங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு சித்தம் சுத்தியாகி பகவத் அனுகிரகம் வருஷிக்கிறதுனால தான் இங்கே சத் சங்கத்தில் உட்காந்து ஸ்ரவணம் பண்ண பாக்கியம். நாட் அதர்வைஸ். திஸ் இஸ் நாட் எக்ஸாஜரேஷன், திஸ் இஸ் த ஃபேக்ட், சத்தியம். என்ன மேலே உனக்கு ரொம்ப அன்பு, நீ என்னான்னு எனக்கு ரொம்ப அன்பு. இந்த பக்தி யோகம் பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், உனக்கு நிறையாவே சொல்லியிருக்காரு. ஆனால் திரும்பியும் உன்னை பார்த்த சொல்லணும்னு தோணுறது. ஓகே, ஆசை பகவானுக்கு இன்னும் சொல்லலாம். கேட்கறதுக்கு வரதே ஆளு கஷ்டம். நீ இருந்து உட்காந்து கேட்குறேன்னா இப்படி கேட்டு கேட்கணும். நீ ஆசைப்படுறிய, கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீ சொல்கிறேன் உனக்காக திரும்பி. என்னது பக்தி யோகம் பற்றி சொல்ல போகிறேன். எந்த பக்தி யோகம் பரமம் காரணம். ஓகே, அந்த பக்தி யோகத்தின் அடையறதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும், அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஃப் தி பக்தி அதெல்லாம் சொல்ல போகிறேன். 20வது ஸ்லோகம். ஸ்ரத்தாம்ருத கதாயாம் மே சஸ்வன் மதனுகீர்த்தனம் பரிநிஷ்டா ச பூஜாயாம் ஸ்துதிபிஸ்தவனம் மம. முதல் ரொம்ப பேசிக் லெவல் பக்தினி பற்றி பேசுகிறார். 12வது அத்தியாயம் பக்தி யோகமனே ரொம்ப பிரசித்தமாக இருக்கிற கீதா அத்தியாயத்தில் சொல்லாதது இங்கே சொல்கிறாரு. அங்கே இது சொல்லவே இல்லை. ஓகே, ஏன்னா பகவத்கீதை 700 ஸ்லோகங்கள், இது 1500 ஸ்லோகங்கள்னால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லலாம். சரி, என்ன சொல்கிறாரு? 4 விஷயங்கள். முதல் சிம்பிள் ஆரம்பிக்கிறார் இந்த பக்தி யோகம் விஷயம். சஸ்வத், சர்வதா, அந்த வார்த்தை எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். ஆல்வேஸ், எப்பவுமே, சர்வதா. என்னுடைய அமிர்தக்கு சமமான என்னுடைய லீலைகள் பற்றி என்னுடைய கதைகளை கேட்கணும். அந்த பாகவத மகாபுராணம் இத்தனை வருஷமாக கேட்டுகிட்டே இருக்கிறோம். ஸோ சர்வதா கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஸ்ரத்தையோடு கேட்கணும். அதுதான் முதல் வார்த்தை, ஸ்ரத்தா. பாருங்க, அது இல்லாமல் கேட்டால் அப்படின்னு அர்த்தம் என்ன? சந்தேகம் வரக்கூடாது. இது சத்தியமாக, இது கரெக்டா, அப்படியெல்லாம் வரக்கூடாது. இது எனக்கு என்ன பிரயோஜனப்படும் அப்படி வரக்கூடாது. என்ன பலன் கொடுக்கும் அப்படி சொல்லக்கூடாது. எதுவுமே கேட்கக்கூடாது. அப்படி சரண்டர் பாவத்தோட, ஸ்ரத்தத்தோட எப்பவுமே கேட்கணும். சஸ்வத் அமிர்த கதாயாம் 1. 2, அதுக்கப்புறம் அதை பற்றி சொல்லி கொடுக்க முடிஞ்ச சில பேர் அதை கீர்த்தனை பண்ணணும். இப்போ நான் பேசிகிட்டு இருந்தால் கூட இதுக்கு பேர் கீர்த்தனம். கீர்த்திக்கிறது என்ன? பகவானுடைய பேர், பகவானுடைய கருத்து, பகவானுடைய பேச்சு. அதனால் கீர்த்தனைன்னு சொன்னால் பாடுறது மட்டும் நினச்சக்கூடாது. சரி,
இது லோயர் லெவலில், இது எல்லாருக்கும் சாத்தியப்படாது. எல்லாரும் வியாசபீட்டத்தில் உட்காந்து பேச முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் பகவானை பற்றி பக்தாடு பாடுன்னு எத்தனையோ பாடல்கள் இருக்கு, அதெல்லாம் பாடும். இல்லை பாராயணம் பண்ணும். ஓகே, ஓம் விஸ்வம் விஷ்ணுர்வ ஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு. இப்போ அதுக்கு சீசன் கிடையாது. ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராக்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அது சொல்லு, ஏதோ ஒன்று சொல்லும். கீர்த்தனம் பண்ணு. இல்லை அதெல்லாம் கஷ்டம்னா பாட்டை பாடு. ஓகே, கோபால கோவிந்த, என்ன கஷ்டம் இருக்குது அதில்? ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஏதோ நாமங்களை சொல்லு, கீர்த்தனம் பண்ணும். அப்புறம் என்னுடைய பூஜை, என்ன ஆராதனை பண்ணுறது, ஷோடசோபச்சார பூஜை, கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுறது, வீட்டில் பூஜை பண்ணுறது, எதுவும் விதமாக இந்த பாஹ்ய காரியகலாபம் உபயோகப்படுத்திட்டு சரீராన్ని ஈடுபடுத்திட்டு என்னை பூஜை பண்ணுறதுல ஆசக்தி இருக்கணும். ஓகே, அப்புறம் அங்கே கீர்த்தனம்னு சொன்னார். இப்போ இங்கே வந்து ஸ்தவம் என்றார். ஸ்துதிபிஹி ஸ்தவனம் மம. ஓகே, என்னுடைய ஸ்தோத்திரங்கள், என்னுடைய ஸ்துதி பண்ணுறது, ஸ்தவனம் பண்ணுறது. ஸ்தவனம்னா ஸ்தோத்திரங்கள் வச்சு ஸ்துதி பண்ணுறது. ஸோ இப்படி பூஜை சொல்லி அங்கேயும் ஸ்துதி பண்ணுறோம். சரியா? இங்கே ஸ்தவனம் என்றார். ரெண்டு ஒரே மாதிரி தான். மொத்தத்தில் பூஜா, பகவன் நாமம், ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லு. இது எல்லாமே இந்த 4 பக்திக்கு உத்தம சாதனங்கள். நான் முதல்ல சொல்லியிருக்கேன், பட் அட் த மினிமம். இப்போ இது நான் இங்கே சொல்லி தான் கிளாஸுக்கு வந்து தான் இல்லை, எல்லார் வீட்டில் ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்கு. நல்ல வேலை நம்ம நாட்டில், நல்ல வேலை ஹிந்துக்கள கிரகத்தில், இல்லையா? கொஞ்சமோ பெருசோ சிறுசோ ஏதோ ஒன்று, சுவாமின்னு கொஞ்சம் மேலே தூக்கி அங்கே வச்சானு, கொஞ்சம் கீழே வச்சானு, பெருசாக வச்சானு, ஸ்பெஷல் பூஜா ரூம் இருந்தான், எப்படியோ சம்திங் இஸ் கோயிங் ஆன். விளக்கேற்றி அதெல்லாம் பண்ணுறோம். அதனால தான் அதெல்லாம் லோயர் லெவல் பக்தின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இங்கே கொஞ்சம் கொஞ்சம் கிராஜுவலாக அது ஹையர் லெவலுக்கு கொண்டு போவார். ஹையர் லெவல் பக்தியில் கூட கிரடேஷன் இருக்குது, ஞானத்தில் இல்லை. ஞானம் ஒன்றுச்சுன்னா ஒரு வாட்டி, அவ்வளோதான். அப்படி சொல்லி அடுத்தது 21வது ஸ்லோகத்தில், ஸோ இந்த பூஜா, இந்த பேசிக் பிலீஃபு, நம்மி ஸ்ரத்தா, இதெல்லாம் 12வது அத்தியாயத்தில் இப்படி பூஜா விஷயம், ஸ்தோத்திரம் விஷயம் எதுவுமே சொல்லவே இல்லை பகவான். அங்கே எல்லாமே இன்னர் குவாலிட்டிஸ். உன்னோட மனசு எப்படி இருக்கு, த கண்டிஷன் ஆஃப் யுவர் மைண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். பக்திக்குன்னு அங்கே அதான் ஹைலைட் பண்ணார். இப்போ கூட கொஞ்சம் கொஞ்சம் வருவார். ஆதர பரிச்சரியாயாம் சர்வாங்கைரபிவந்தனம் மத்பக்த பூஜாப்யதிகாம் சர்வபூதேஷு மன்மதிஹ. 2 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இதில் இன்க்ளூட் பண்ணுறார் பகவான். அதெல்லாம் என்ன சொல்கிறாரு? பரிச்சரியாயாம் ஆதரஹா. முதல்ல அந்த முந்து ஸ்லோகத்தில் சொன்ன 4 விஷயத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒன்று சொல்கிறார். என்னன்னா, அந்த செய்கிற அந்த 4 விஷயங்கள் இருக்கிற எனக்கு பண்ணுற எப்படிப்பட்ட சேவான சரி வழிபடுறது, பகவானுக்கு செய்கிற அந்த இது ஆதரத்தோடு பண்ணணும். ஆதரம்னா பிரேமையோடு பண்ணணும். இப்படி விதிச்சுட்டு இருக்காங்களே, இது பண்ணலைன்னு பயமாக இருக்கேன், இது பண்ணலன்னு திட்டுவாங்களே, அப்படி இல்லை. என்ன பண்ணானு, கோவிலுக்கு போய் பண்ணானு, வீட்டில் பண்ணானு கூட ஆதரவோடு பண்ணணும். பகவானுக்கு குளிப்பாட்டுறோம்னா குழந்தைக்கு குளிப்பாட்டுற மாதிரி பாவிச்சு நல்ல அழகாக அந்த அது விக்கிரகம் இல்லை, சைத்தன்யமாக நினச்சிக்கிட்டு பண்ணணும். அது பண்ணும்போது உலகம் தெரியக்கூடாது. அதுக்கு பேர் ஆதரவு. அப்படின்னா இந்த ஒரு லெவல் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு பகவான்.
சரி முதல்ல 5, 10, 20 வருஷம் ஏதோ அப்படி இப்படி பண்ணிட்டேன். எவ்வளோ நாள் அப்படி பண்ணுற மெக்கானிக்கில் ஆதரவோடு பண்ணுறியா? அது என்ன விக்கிரகமாவது ஆகட்டும், இத்தனை வருஷமாக நான் பண்ணுறேன், அது பார்த்த உடனே ஒரு அன்பு வரணும், பிரேம அப்படி ஹிருதயத்திலிருந்து வந்து கண்ணில் அந்த ஆனந்த பிரேம கண்ணீர் 1-2 சொட்டு வரணும். பகவான் தினந்தோறும் தொடும்போதோ பூஜை செய்யும்போதோ பாருங்க, ஆதரவோட. அதே மாதிரி நீ என்னாவது பண்ணும், ஒரு கோயிலுக்கு போகிறேன், அங்கே போனதுக்கப்புறம் அங்கே பார்க்கறது, அங்கே செய்கிறது, அங்கே என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, எல்லோரும் ஏதாவது வந்து பார்க்கணுமா வேண்டாம், என்ன எந்த பாவத்தில் பார்க்கணும், ஆதரவோட அப்படி இருக்கணும்ன்றார். இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். அப்புறம் சர்வ அங்கைஹி அபிவந்தனம், உளுந்து நமஸ்காரம் பண்ணு. இங்கே வந்து சர்வ அங்கைஹி பொதுவாக ஆண்களுக்கு சொல்கிற சாஷ்டாங்க நமஸ்காரத்தினே பண்ணு அப்படின்னா எந்த அளவுக்கு தண்டவத்து உடு ஃபுல்லி ஃப்ளாட்டாக. அப்படி சாதாரண நமஸ்காரமாவது எல்லாத்துக்கும் எப்பவுமே பண்ணிகிட்டே இரு. மரங்களுக்கு பண்ணும், ஜந்துக்களுக்கு பண்ணும், எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு பண்ணும், தெரியாதவங்களுக்கு பண்ணும். அது நமஸ்காரம். அதே பல விதமாக ஸ்திரீகளுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம் அப்படின்னு சொல்லும் போது பொதுவாக சாஷ்டாங்க நமஸ்காரத்தில் இது முன்னாடி சொல்லியிருக்க ஒரு ஸ்லோகம் இருக்கும், உரசா சிரசா திருஷ்டியா. ஓகே, உரசன்னா வயிறு படுத்துக்கணும், கீழே சிரஸு கீழே தொடணும். ஓகே, திருஷ்டியா, திருஷ்டி பார்க்க முடியுமா சார் இப்படி வைக்கும்போது? ஆனால் திருஷ்டின்னு மனசுல ஒரு திருஷ்டி அங்கே இருக்கணும். இல்லை கண்ணு திறந்து விக்கிரகத்தின்னு பார்க்கணும், குரு பாதங்கள்னு பார்க்கணும், அப்புறம் கண்ணு மூடிக்கிறோம், அது வேறு. திருஷ்டியா மனசா, கண்ணு மூடிக்கப்புறம் கூட மனசு கண்ணு மூடினா திறக்கணும்னு அர்த்தம் இல்லை. இங்கே திருஷ்டியா மனசா, கண்ணு திறந்தாலும் சரி கண்ணு மூடினாலும் சரி மனசு கூட, மனசுல பாவம் அப்படி இருக்கணும். மெக்கானிக்கலாக பண்ணக்கூடாது. வச்சசா, சப்தமாக சொல்லலைன்னா கூட வாயில் கூட பகவானோட நாமம் வரணும். ஓகே, உனக்கு நான் அடியன் பகவானே சரண், நான் உனக்கு சேர்ந்தவனு, நான் உனக்கு சேர்ந்தவனு, இப்படி ஏதோ ஒன்று சொன்னால் கூட போதும். வச்சசா அப்படி அப்புறம் ததா பாதாபியாம் கராபியாம் ஜானுபியாம், 2 கைகளும் 2 கால் முட்டிகளும் 2 கால் பாதங்களுடைய விரல்கள் அங்கே ஆராய் போச்சு. பொதுவாக மேலே சொன்னது அதுக்கப்புறம் ஓன்லி செஸ்ட் அண்ட் த சின் ஆர் ஹெட்ன்னு சொல்லி, இங்கே மனசா திருஷ்டி అనేది இந்த ஸ்லோகத்தில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பண்ணால் சேர்ந்து பிரணாமோஷ்டங்க ஈரிதா, இதுக்குதா சாஷ்ட அங்க பிரணாமன்னு சொல்லப்படுறதை. இப்போ இந்த கணக்கு கூட இப்படி எடுத்தால் கூட 8 தான் வரும். 2 கால் 2 முட்டி 2 அப்படி எடுத்துக்காமல் எடுத்துகிட்டா இங்கேயும் 8 ஆயிடுச்சு. சரி, இப்படி பண்ணணும். முக்கியம் என்ன, வேறு என்ன சொன்னார் இந்த ஸ்லோகத்தில்? எனக்கு பூஜை பண்ணுறதுக்கு பதில் என்னுடைய பக்தாளுக்கு நீ பூஜை பண்ணால் அது ரொம்ப சிறந்தது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றார். இஃப் யூ வர்ஷிப் மை டிவோட்டி, ஓகே, அப்படின்னா அர்த்தம் ஆச்சாரியர்னே சாதுகளனே மகாத்மர்களனே பக்தாளனே, எப்படி இன்னொரு அர்த்தம் பெரியவங்களனே, பெரியவங்களனே. அதே ஆல்ரெடி தைத்திரோபனிஷத்தை நமக்கு சொல்லிச்சு. நீ அங்கே பண்ணியாச்சுன்னா அப்புறம் அதெல்லாம் சரியாக இருக்கும் பெரியவங்களுக்கு. அதனால் எனக்கு செய்கிற பூஜைக்கு மேலே என்னோடய பக்தனுக்கு செய்கிற பூஜை அது அதிகம், அதுதான் எனக்கு பிடிக்கும்ன்றார். அப்புறம் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, அது மட்டும் இல்லை, சரி எல்லாருக்கும் பூஜை பண்ண முடியாது, எல்லாருக்கும் கால் போய் தொட முடியும், எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ண முடியுமா என்ன? ஆனால் சகல பிராணிகளுக்குள்ளே கூட என்னே தரிசிச்சுட்டு இருக்கணும். அவன் எப்படிப்பட்டவனு, என்ன ஜாதி என்ன குலம்னு பார்க்காம சண்டாலோஸ்து சதுத்விஜோஸ்து இத்தேஷாம் மனிஷா மமா, எல்லாருக்குள்ள அப்படி நான் என்னே நினச்சி பார்க்கறது பாவிக்கிறது
இதெல்லாம் இப்படி பண்ணுறதுனால அந்த பக்தி இன்னும் சிறந்த பக்தி ஆகும். பார்த்தீங்களா எப்படி கிராஜுவலாக 2 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணார். அதுக்கப்புறம் 22 வந்து மதர்த்தேஷ்வங்க சேஷ்டாச்ச மதர்த்தேஷ்வங்க சேஷ்டாச்ச வச்சசா மத்குணேரணம் வச்சசா மத்குணேரணம் மய்யர்ப்பணம் ச மனசः பணம் ச மனசः சர்வகாம விவர்ஜனம். இது இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் பக்தியில் ஆழமாக சொல்கிறாரு. அது அப்புறம் பார்ப்போம் அடுத்த சத்சங்கத்தில். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. हरि ओं तत्सत्.